ஸோ வணக்கங்க. இன்றைக்கி வந்து 10th மேக்ஸில் வந்து பயிற்சி 3.3ல ஸோ இதில் வந்து ஒரு 4 சம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டிவிஷனில் ஒரு 3 சம், செகண்ட் டிவிஷனில் ஒரு 2 சம், தேர்ட் டிவிஷனில் ஒரு 2 சம், ஃபோர்த்தில் ஒரு 2 சம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு பின்வரும் முறையே f(x) மற்றும் g(x) ஆகியவற்றை மீபேவா மீசிமா காண்க. மேலும் f(x) × g(x) அதாவது இன்ட்டு நான் சொல்கிறேன், அதை பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். f(x) g(x) பெருக்கிறோம்னா f(x) ஓட மீசிமாவும் இது ரெண்டுத்துடைய f(x) g(x) மீசிமாவும் மீபேவும் பெருக்கணும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சம் வந்து 21xy, 35xy2. ஸோ சம் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக படிச்சிங்க, இல்லைனா மிஸ்டேக் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணா 21x2y, 35xy2. ஸோ ஃபஸ்ட் வந்து f(x) எடுத்துக்கும், ரெண்டாவது வந்து g(x) எடுத்துக்கும். ஸோ ரெண்டுக்கு மீசிமா எடுக்கிறோம். ஸோ ரெண்டு காமனாக எது வகுப்படுதோ அதுதான் மீசிமா. ஸோ மேக்ஸிமம் எது வகுப்படுதோ அது அப்படிங்கிற வச்சு ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணுறோம். 21, அடுத்தது 9, மீதி 1 இருக்கும், கரெக்டாக 55. அப்போ 7 1 7 55. ஸோ மீசிமாங்கிறது எல்லாமே பெருக்கி போட வேண்டியது தான். ஸோ 7 21 5. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிறேன், 21 20 + 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக மல்டிபிள் ஆகும். ஸோ 2 10 100 1 5 5 அப்போ 105. மீசிமா வந்து 105. அடுத்து இதோட ரெண்டோட மீசிமா மேக்ஸிமம் பவர் ஏதோ அது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் பவர் ரெண்டுலையும் இது மேக்ஸிமம் x2, இதில் வந்து y2. அப்போ மீசிமா வந்து இதோட f(x, g(x). ஸோ மீசிமா ஆஃப் f(x, g(x) அப்படி எழுதிட்டோம்னா 105 x2 y2. ஸோ 1 கண்டுபிடிச்சு அடுத்து மீபேவா கண்டுபிடிக்கணும். ஸோ 21 105 105. ஸோ 7 21 15 3 1 5. ஸோ இதில் ரெண்டு காமனாக டிவைட் ஆகுது அப்படின்னா அப்போ 21 தானே வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தப்பு. சரி, இது காமன் நம்ம பண்ணுற மிஸ்டேக். ஆக்சுவலாக இது 21ஓட காரணம் என்னது, 7 21 35க்கு 7 35. அப்போ ரெண்டுக்கு காமனாக இருக்கக்கூடிய நம்பர் இது 7 தான் இதோட மீபேவா. ஸோ இது வந்து நம்ம 7th புக்கில் இருக்கும் நினைக்கிறேன், 7th இல்லை 8th புக்கில் இருக்கும். ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி காரணம் என்ன கண்டுபிடிச்சி அது ரெண்டு காமனாக இருக்கோ அதுதான் எழுதணும், மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வகுத்து பார்த்துட்டு ஸோ இது வகுப்படுத்தி இது வருது 21 அப்படின்னு சொல்லி போட்டு விட்றாதீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இந்த நம்பருக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் செக் பண்ணால் போதுமானது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல கவனம் தேவை. ஓகே, அடுத்து மீபேவா அப்படிங்கிறது ரெண்டு காமனாக இருக்கக்கூடிய நம்பர். ஸோ இது ரெண்டு காமனாக மிகச்சிறியதா இது காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சபட்சம் இது இருக்குது அப்படின்னு சொன்னால் மீபேவா நம்மள மாதிரி ரொம்ப குறைஞ்சபட்சம் யார் என்ன சொல்லுவோம், குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஹோட்டல் போனால் கம்மியான எதுவும் சாப்பிட முடியாது, குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்கிறேன் அது. ஸோ இது ரெண்டு குறைஞ்சபட்சம் x y. ஸோ xy தான். அடுத்தது மீபே ஆஃப் f(x, g(x). ஸோ 21xy. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம், f(x × g(x) = மீபேவா × மீசிமா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், 21x2y அப்படிங்கிறது வந்து அது அந்த நம்பரோட. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே என்ன பண்ணிருக்கேன்னா f(x, g(x) மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவ்வளோதான். ஸோ 21x2y 35xy2 கொடுத்துருக்காங்க தான் f(x, g(x). ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 21 × 35 நான் எப்படி சிம்பிளாக மல்டி இன்னொரு டெக்னிக் என்ன ஆகுதுன்னா 30 + 5. அப்போ 0 ஃபஸ்ட்டு போட்டுருங்க. 1 3 2 6 630. அடுத்து 5 தானே, 1 5 2 10 105. அப்போ 735. ஸோ இந்த மாதிரி அவசரமாக இருக்கிறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் இது ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் பிரிச்சிக்கலாம். அதாவது நம்பர் வந்து பிரிச்சிக்கணும், பிரிச்சுட்டு 0 அப்படியே ஏன்னா 10 5 இருக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. 55 1 5 2 பிரிச்சு இது ஸ்ட்ராங்காக கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டு 0 போட்டு 1 3 2 6 அவ்வளோ முடிஞ்சது. ஸோ இங்கே 5ஆம் இடத்துல ஃபஸ்ட்டு பிளேஸில் போகணும், இல்லை 1ஆம் இடத்துல போகணும். அடுத்ததுக்கப்புறம் தான் அந்த 10th இடத்துக்கு போகணும். ஸோ ஓகே, 735. ஸோ x2 இது வந்து எப்படின்னா x பவர் m × x பவர் n = x பவர் m + n. ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் அடுக்குகள் ரெண்டையும் கூட்டிக்கணும். அடிமான சமமாக இருந்தால் அடுக்க கூட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு போலியா, அதுதான் வேறு x3. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து மீபேவா மீசிமா அதுக்கு 105xy2 × 7xy. இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணுறோம். 735 735 735 x3y3. ஸோ இதே மெத்தட போட்டு தான் மல்டிபிள் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அப்படியே பண்ணி எல்லாம் மல்டிபிள் பண்ணி 735 மீதி 3. அப்போ இங்கே 3 வந்துடும், 0 இருக்கிறதுனால 0 7 0. அப்போ 3 போட்டுங்க, ஒரே 7 அப்படியே பிரிக்கலாம். ஸோ ஒன்று அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டு f(x, g(x) மீசிமா × மீபேவா. ஸோ ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்தாங்க, f(x) = டேரக்டாக f(x) எடுத்துக்கிறேன், x3 - 1 × x + 1. அப்போ g(x) வந்து x3 + 1. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், f(x) = x - 1. இது வந்து a³ - b³. அப்போ x³ - 1³ அவ்வளோதான். இங்கே x வந்து a ங்கிறது x, b ங்கிறது 1. ஸோ a³ - b³ போகிற ஃபார்முலா a - b × a² + b², ab + b². ஓகேவா. a - a³ - b³ = a - b × a² + ab + b². இது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்று ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். a³ - b³ அப்படியே a - b ஃபஸ்ட் போட்டு விட்டுருங்க. ஆக்சுவலாக என்ன வரணும், கியூப் தானே இங்கே இருக்கா, அப்போ a² இங்கே வரணும், கரெக்டாக. அப்புறம் ab + b². அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும். இங்கே a - b இருந்தால் இங்கே a - b போடுங்க, இங்கே a + b இருந்தால் இங்கே a + b போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வரது a² தான் இருக்கும், கரெக்டாக. ஸோ இங்கே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னாவே இங்கே மைனஸ் அப்போ உள்ளெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும், கரெக்டாக. ஸோ அடுத்தது இங்கே ப்ளஸ், இங்கே பாருங்க, இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ், a - b னா இங்கே a - b, இங்கே a + b னா இங்கே a + b. அப்போ உள்ள என்ன ஆகும், இங்கே வந்து மைனஸ் வரும், இங்கே உள்ள எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ் வரணும், அப்போ உள்ள எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஸ்கொயர் இருக்கிறதுனால ப்ளஸ் டேர்ம் ஆயிரும், கரெக்டாக. டெக்னிக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் நான் விரிச்சு எழுதிடலாம். x - y x² + x + 1. அப்போ x + 1 அப்படியே இருக்குது. அடுத்ததாக g(x) a³ + b³ அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிருக்கும் பாருங்க, a³ + b³. அப்போ a + b × a² - ab + b². ஸோ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியாச்சு. x + 1 x² - x + 1. ஸோ அதே ஸ்டெப் எழுதிக்கணும், பிரச்சனை இல்லை. ஸோ இது ரெண்டு மீசிமா என்னது, மேக்ஸிமம் எந்த நம்பர்லாம் வருதோ அதெல்லாம் எழுத வேண்டியது. அப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிருந்தோம். x + 1 x - 1 x + 1 x - 1 x² + x - 1. அப்போ இங்கே x + 1 x + 1 இருக்குது. ஸோ 2 டைம் எழுதக்கூடாது இல்லையா. ஸோ ஒரு டைம் எழுதணும். அப்போ மீதி x² - x + 1 எழுதியாச்சு. ஸோ அடுத்து மீபேவா அப்படிங்கிறது ரெண்டு காமனாக இருக்கிறது x + 1 தான், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், f(x × g(x). ஸோ கொடுத்துருக்க கணக்கு அப்படியே விட்டு எழுதிருங்க. மீபேவா மீசிமா அப்படியே எழுதலாம். ஸோ ஒன்று நீங்கள் உள்ள என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒன்று நான் பெரிய போட்டுக்கூடாது, நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது. என்ன சொல்லி f(x, g(x) டேர்ம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சது, உள்ள பெருமாள் அதே தானே. ஸோ அக்கார்டிங் டு 1 and 2 f(x, g(x) = மீபேவா × மீசிமா. அடுத்தது மூணாவது சம் f(x) வந்து xy + xy². புக்கில் சம் இருக்கிறது படிச்சிங்க. g(x) = x² + xy. ஸோ f(x) இந்த சம் எழுதிட்டு xy காமனாக இருக்குது, நான் வெளில எடுத்துறேன். g(x) வந்து x காமனாக இருக்குது, வெளில எடுத்துறேன். ஸோ மீசிமா அப்படிங்கிறப்போ ரெண்டு மேக்ஸிமம் எது நம்பர் டேர்ம் ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ xy இருக்குது, அப்போ xy தான் கண்டிப்பாக வரும். ஸோ மீதி x + y அப்படி தான் வரும். அடுத்து மீபேவா அப்படிங்கிறது ரெண்டு காமன் டேர்ம் x × x + y அங்கே இருக்குது. ஸோ அதனால் இது எழுதியாச்சு. ஸோ இங்கே எழுதிங்க f(x, g(x). நான் எழுதல, ஸோ எழுதிங்க பார்க்க அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு மல்டிபிள் பண்ணுறோம். f(x, g(x) = இங்கே இருக்குது அப்படியே போடுங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான், x² y x + y அப்படியே இது a × a. ஈக்குவேஷன் நம்பர் 1 மீபேவா × மீசிமா. ஸோ ஆல்ரெடி மீபேவா மீசிமா இருக்குது, ரெண்டும் அதே தான் வருது. ஸோ அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 f(x, g(x) = மீசிமா × மீபேவா இல்லையா. ஸோ இந்த இடத்துல நிறுத்தி அப்படியே சம பார்த்துட்டீங்க. ஓகே, இந்த இடத்துல தேர்ட் சம். ஓகே,
ஸோ செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புகளிலும் மீசிமா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பல்லுறுப்பு ஜோடி கொடுத்துருக்காங்க, இங்க வந்து மீபேவா கொடுத்துருக்காங்க. அப்போ மீசிமா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலா தெரியும், f(x) g(x) = மீபேவா இன்டு மீசிமா, அவ்வளவுதான். ஸோ கொடுத்துருக்க சம் வந்து f(x) a² - 4a - 12. இப்போ இது வந்து ஃபேக்டர் என்ன அப்படின்னு சொல்லி இது ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. இந்த நம்பரையும் பெருக்கணும். -12 ஆக்சுவலா -12a², கரெக்ட்டா? ரெண்டு பேருக்குனா -12a² கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், பெருக்குனா நம்மளுக்கு கூட்டினா 4a வரணும், பெருக்குனா -12a² வரும். அப்போ 6 2 12 அப்போ 6a - 2a அப்படின்னு சொல்றேன். ஸோ கூட்டப்ப +4a வந்துச்சா, பெருக்கிறப்ப 6 2 + மைனஸ் 6 2 12 a² கரெக்ட்டா? ஸோ இதுதான் இதோட உண்மையான அர்த்தம், கரெக்ட்டுங்களா? அதுக்கு பதிலா தான் நான் என்ன பண்றேன், நம்பர் இங்க எழுதியிருக்கோம். 6 பெருக்குனா நமக்கு -12 வரணும், கூட்டினா +4 வரணும், கரெக்ட்டா? இதை வந்து எழுதிங்க, இங்க 12 இங்க 4 இது எழுதிட்டு நம்ம இங்க என்ன நம்பர் வரும்ங்கறத நம்ம போட்டுக்கலாம். ஸோ 6 2 12 4 12 அது போட்டா வராது. ஸோ அப்போ 6 2 12 அப்போ எங்க மைனஸ் வரணும், நம்மளுக்கு +4 தான் வரணும். அப்போ என்ன பண்ணணும், சின்ன நம்பர் தான் மைனஸ் பண்ணணும், அந்த டெக்னிக் தான். ஸோ 4 - 12 அப்போ என்ன பண்றோம், இந்த 4a அப்படிங்கறத நம்ம மாத்தி எழுதுறோம். ஸோ a² + 6a - 2a - 12. ஸோ ரெண்டுக்கும் காமனா வந்து a இருக்கிறதுனால a வெளிய எடுத்துறோம். ஸோ இங்க a வெளிய அப்போ இங்க 6 a இருக்கும், a +6 இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் காமனா -2 வெளிய எடுத்துறோம். ஸோ இன்டு a பெருக்கி பார்த்தா ஒண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் தான் ப்ளஸ். அப்போ இங்க மைனஸ் வெளிய வந்துருச்சுனா அப்போ உள்ள என்ன இருக்கும், ப்ளஸ் தான் இருக்கும், +6. அப்போ டவுட்டா இருந்துச்சுனா பெருக்கி பாருங்க, -2a -12 நல்லா புரியுதா? அப்போ ரெண்டுக்கும் காமனா a + 6 வெளிய போறோம், a + 6 a - 2 வந்தது. அடுத்து g(x) ரெண்டாவது டேர்ம் அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து நான் சிம்ப்ளை பண்ணி வச்சிக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்து g(x) a² -5a + 6. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இங்க 1 இருக்கிறது ஒரு 6 கூட்டினா அப்படினா -5 வரும். அப்போ 2 6 அப்போ 2 மைனஸ் போட்டா +6 கிடைக்கும், -5 கிடைக்கும், அவ்வளவுதான். a² - 2a - 3a + 6. அப்போ இது ரெண்டு டேர்ம்ல இருந்து a வெளிய எடுத்துறலாம், a * a - 2 வரும். -3 வெளிய எடுத்துட்டோம்னா ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இது என்ன அப்படின்னு சொல்லி குழப்புங்களா? ஆக்சுவலா மைனஸ் இன்டு மைனஸ் வந்து ப்ளஸ், ப்ளஸ் இன்டு மைனஸ் வந்து மைனஸ். அதுதான் இங்க மைனஸ் வெளிய எடுத்துட்டோம்னா இங்க ப்ளஸ் இருக்கும், இங்க ப்ளஸ் வெளிய எடுத்தா இங்க மைனஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். இது ஓகே தானுங்களா? ஸோ இங்க -3 வெளிய எடுக்கிறோம், இங்க ரெண்டு டேர்மும் காமனா வரணும், அவ்வளவுதான். எல்லா சமமும் இதே மாதிரி தான் ஃபேக்டரைசேஷன்ல. ஸோ -3 வெளிய எடுத்தோம்னா a கிடைக்கும், இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 2 3s are 6. மைனஸ் இங்க வெளிய எடுத்துட்டா இங்க மைனஸ் இருக்கும், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறதுனால அவ்வளவுதான். a - 2 ரெண்டுக்கும் காமனா இருக்கு, வெளிய எடுத்துறோம், மீதி a - 3 தான். ஸோ இதோட மீபேவா அப்படிங்கிறது இங்க a - 2 இருக்கு, இங்க a - 2 இருக்கு, அப்போ a - 2 தான். அப்போ மீபேவா இன்டு மீசிமா என்னது, f(x) g(x) உங்களுக்கு தெரியுமா? இது மீபேவா வந்து அவங்களே சம்லி கொடுத்துட்டாங்களா? அப்போ மீசிமா வேணுமா, இந்த பக்கம் மல்டிப்ளை இந்த பக்கம் டிவிஷன் வருமா? ஸோ இங்க இருக்கிற டேர்ம் f(x) g(x) எழுதுங்க, அதுக்கப்புறம் மீபேவா எழுதுங்க, ரெண்டு கேன்சல் ஆயிடுது, மீதி இதுதான் மீசிமா. ஓகேவா இல்லையா? ஸோ அந்த சம் புரியும் நினைக்கிறேன். அடுத்தது செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, f(x) வந்து x⁴ - 27 a³ x, ஓகேவா? a³ x. அப்போ நான் என்ன பண்றோம், a x, bங்கிறது 3a. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா x வெளிய எடுத்துறலாம். நான் என்ன போன சம்ல வந்து சிம்ப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் g(x) எடுத்துட்டு வந்தேன் சம்ல இருந்து. இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன்னா வித்தியாசமா f(x) g(x) கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா எடுத்து நான் சிம்ப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ f(x) வந்து x⁴ - 27 a³ x, x வெளிய எடுத்துறோம், x³ - 27 a³. அப்போ நமக்கு எப்படி இருக்கு, a x, bங்கிறது 3 இருக்கா? அப்போ a³ - b³ இருக்கா? சரி வச்சுங்களா? a x, bங்கிறது 3a. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், a³ - b³ ஃபர்ஸ்ட் வந்து a - b போடுங்க, அப்புறம் a² + ab + b² அப்படி போடுங்க. ஸோ அவ்வளவுதான். அப்படியே நம்ம என்ன பண்றோம், நான் இங்க பாருங்க x³ - 27 3a³ இல்லையா? ஸோ 3 கியூப் அப்படிங்கிறது 27, அதாவது 3 × 3 × 3 27, 3 9 9 27. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஷார்ட்டா பார்க்கவே உங்களுக்கு இங்க கியூப் வந்துச்சுன்னா கண்டிப்பா கியூபா இருக்கும், ஸ்கொயர் டேர்ம்ல கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரி தான் சம் கொடுப்பாங்க, ரைட்டா? ஸோ இது அப்படியே a - b a² + ab + b² அப்படியே இருக்கும். அடுத்து இதோட மீபேவா வந்து அப்படியே கொடுத்தாங்க x - 3. ஸோ மீபேவா மீசிமா = அப்படியே f(x) g(x) நமக்கு தேவை இந்த மல்டிப்ளை இந்த பக்கம் போனா டிவிஷன் ஆயிடுது. ஸோ மீசிமா = f(x) நம்ம கிட்ட இருக்குது, g(x) அப்படி இருக்குது, அப்படியே பொறுக்கி போட்டு மீபேவா என்ன எழுதுங்க, ரெண்டு கேன்சல் ஆயிடுது, மீதி டேர்ம் எல்லாமே ப்ளஸ் மைனஸ் தவிர எல்லாம் எழுதிட்டீங்கன்னா மீசிமா வேலை முடிஞ்சது. அடுத்து தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புகளும் மீபேவா காண்க. முன்ன வந்து மீபேவா கொடுத்து மீசிமா கேட்டாங்க, இப்போ மீசிமா கொடுத்து மீபேவா கேட்கறாங்க, அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், f(x) வந்து 12 x⁴ - x³. அப்போ நமக்கு என்ன ரெண்டு காமன் x³ இருக்கு, வெளிய எடுத்துடலாம், x - 3 அப்படி இருக்கும். g(x) என்ன கொடுத்தா 8 × x⁴ - 3x³ + 2x² இருக்கு. ஸோ 8 x² வெளிய எடுத்தா எல்லா இடத்துலயும் x² இருக்கா? அப்போ x² வெளிய எடுத்தாச்சு. அப்போ மீதி x³ - 3x + 2. ஸோ இது ஃபேக்டர் என்ன கண்டுபிடிங்க, பெருக்குனா 2 கூட்டினா -1. அப்போ 2 2 மைனஸ் போட்டோம்னா இங்க ப்ளஸ் ஆயிடும், -3 வரும். அப்போ கரெக்ட்டா வந்துரும். அப்போ x - 1 x - 2 f(x) g(x) மீசிமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ f(x) 8 12 ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். 4 2 2 3 இல்லையா? 2 8 3 12. அப்போ 4 2 8 8 24 3 2 6 6 24. ஸோ எப்படி பெருக்கி போடுங்க, 24 உங்களுக்கு வந்துரும். ஸோ மீதி வந்து அதிகபட்சமா இது இருக்கோ அதானே x³. அடுத்தது x - 1 x - 2, ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னன்னா x³ எடுத்தா 1 தான் இருக்கும், சரி பச்சா? x³ எடுத்தா 1 தான் இருக்கும். ஓகே, அப்போ x - 1 x - 2. ஸோ மீபேவா மீசிமா ஃபார்முலா எழுதினா f(x) g(x) நமக்கு மீபேவா மீசிமா கொடுத்துட்டாங்க, அதனால இங்க இருக்க டேர்ம் எழுதிட்டு அப்படியே டிவைட் பண்ண முடிஞ்சது. ஆல்ரெடி இங்க வந்து 12 இருக்கா? ஸோ 2 2 ஒரு 12 12 2 12 24. ஓகே, டிவிஷன் பார்த்தலாம். x³ கேன்சல் ஆயிடுச்சு, x - 1 x - 1 x - 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு 12 12 2 12 24 ஒரு 2 2 4 2 8 அப்போ 4x², x - 1, ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது சம் f(x) = x³ + y³ g(x) = x⁴ + x² y² + y4. இதெல்லாம் இங்க வந்து சம்ல இருந்து எடுத்துங்க, அவ்வளவு வேற வித்தியாசம் இல்ல. இந்த சம் நல்லா நோட் பண்ணிக்கங்க, இது வந்து டிஃபால்ட் எக்ஸ்பிளனேஷன், இது வந்து ரொம்ப முக்கியமான இது. ஸோ இந்த மாதிரி வர சம்ல மட்டும் நீங்க என்ன பண்ணணும், +x² y² -x² ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும், கரெக்ட்டா? இந்த மாதிரி சம் மட்டும் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க, ரைட்டா? இந்த சம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட் எதுக்காக இது கொண்டு வரோம் அப்படின்னா, இங்க பாருங்க a² + 2ab + b². ஸோ இங்க +x² y², இங்கே ப்ளஸ் அப்போ 2x² y² இருக்கு. அந்த ஃபார்மேட் கொண்டு வரதுக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்தோன்னே தெரிஞ்சது a² + 2ab + b² ஃபார்முலா கொண்டு வந்தாச்சு அப்படின்னு. இந்த x⁴ தான் x² இன்டு அதாவது x⁴m வந்து என்ன பண்ணலாம், x⁴m n எழுதாம சொல்லி போட்டுருமாங்களே அந்த மாதிரி தான். உள்ள இருக்க அடுக்கு மாத்திடலாம். ஸோ அந்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டோம், இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தாச்சு. ஸோ -xy². ஸோ a² + b² a² + 2ab + b². அந்த ஃபார்முலா கொண்டு பயன்படுத்தி a² + b² கொடுத்தாச்சு. அப்போ ஏங்கிறது x², bங்கிறது y² அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க x² + y² + a² + b² தானே. ஸோ a² + b² + அதாவது இது எல்லாம் சேர்த்து a², இது எல்லாம் சேர்த்து b². அப்ப a² - b² a + b a - a
ரைட்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இங்கே ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பிங்கிறது எக்ஸ் ஒய் அப்படியே என்ன இருக்குது உள்ள என்ன பார்க்குறீங்க இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் பி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படி எழுதுங்க இதோட மீசிமா வந்து எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸோட மீசிமா அவையிலே கொடுத்துட்டாங்க சரி பச்சா அப்போ உங்களுக்கு மீ பேவா இன்ட்டு மீசிமா ஈக்குவல் எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் உங்களுக்கு மீ பேவா தான் வேணும் அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது அப்படி எழுதிட்டு இவங்க கொடுத்து எழுதிட்டோம்னா ஸோ இது கேன்சல் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் ஓகேவா அடுத்ததாக ஃபோர்த் சம் P of x இரு பல்லுறுப்புற மீசிமா மீ பே கொடுக்கணும் இது கீழ வரது கண்டறிங்க இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மீசிமா மீ பே கொடுத்தாங்க நமக்கு f of x g of x தான் இருக்கு இங்க p of x q எதை கொடுத்தா என்ன ஒண்ணு வச்சு ஒண்ணு வச்சுக்கலாம் சோ இங்க ரெண்டுமே மீ பே மீசிமா கொடுத்தாங்க சோ ஒண்ணு வச்சு ஒண்ணு கொடுத்தாங்க சோ நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணலாம் நமக்கு மீசிமா என்ன கொடுத்தாங்க aq - 10a square + 11a + 7a இங்க கூடிய கான்ஸ்டன்ட் டெர்ம்ஸ் எடுத்துங்க 1 - 10 11 70 சோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃபேக்டரைசேஷன் பண்றோம் சோ 0 போட்டோம்னா 1 இங்க 7 போட்டோம்னா ஒரே 7 அதாவது இங்க என்ன நம்பர் இருக்கோ இங்க நம்பரை பாத்துக்கங்க சோ இங்க 7 போட்டோம்னு வெச்சுக்கோங்க 70 வருமா 7 போட்டோம்னா கடைசி 0 ஆகும் அதே மாதிரி நீங்க போட்டு பார்த்து தெரிஞ்சிரும் சோ ஒண்ணா ஒரே 7 அது -10 + 3 அப்ப பெரிய நம்பர் நம்பர் வச்சுக்கோங்க 10 - 3 பெரிய நம்பரோட குறி அடுத்து 7 21 + மைனஸ் குறியவும் நம்பரையும் மறக்காம பெருக்கிங்க அடுத்து -21 அப்போ -10 7 / 70 -70 அப்போ 0 கிடைச்சிச்சு மறுபடியும் 5 டிவைட் பண்ணுங்க சோ 0 னா 1 1 5 5 2 2 10 0 சோ என்ன ஃபேக்டர் a - 7 a - 5 a + 2 இது ஏன் +2 வரங்கிறது ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா நம்ம இது வந்து x + 7 x - 7 ஆ இருந்தா x + 7 வந்து இதோட ஃபேக்டரைசேஷன் அப்போ x + 7 அப்படிங்கறப்போ x - 7 ஆ தான் இருந்திருக்கும் ஓகேவா x - 7 ஆ இருக்கப்ப தான் நம்ம என்ன பண்ணிப்போம் இங்க 7 போடுவோம் x - 5 ஆ இருக்கப்ப தான் இங்க 5 போட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணிப்போம் அது இங்க வரும்போது அது +2 ஆகும் x + 1 x + 2 அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து இதோட மீ பேவா அப்படிங்கிறது a - 7 அவையில கொடுத்தாங்க சோ p of x உம் அவையில கொடுத்தாங்க ரெண்டுமே இது வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும் பெருக்கனா 35 வரணும் கூட்டினா -12 வரணும் சோ 7 5 35 சோ 2 மைனஸ் போட்டா இங்க ப்ளஸ் ஆ மாறிடும் சோ 7 5 12 அப்போ -12 க்கு பதிலா -7a -5a எழுதணும் a வந்து வெளிய எடுத்துறோம் a - 7 கிடைக்குது -5 வெளிய எடுக்கிறோம் அப்போ a - 7 35 மைனஸ் கரெக்ட்டா சோ இது ரெண்டுக்கும் பொதுவா a - 7 இருக்கு வெளிய தூக்கி போடுறோம் a - 5 மிச்சம் இருக்கு சோ p of x மீ பேவா மீசிமா இது வந்து f of x போடாச்சு p of x எல்லாம் ஒண்ணா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மீ பேவா மீசிமா சோ நமக்கு என்ன கேட்டாங்க p of x கொடுத்தாங்க அப்போ p of x மட்டும் இருக்குது அப்போ மீ வந்து டிவைட் ஆகுது சோ மீ பேவா மீசிமா ஈக்குவல் டு p of x into மீ பேவா into மீசிமா டிவைட் பை p of x அவ்வளவுதான் q of x அப்போ மீ பேவா நமக்கு தெரியும் a - 7 அப்போ மீசிமா நமக்கு தெரியும் a - 5 a + 2 a - 7 அதே டைம் தான் நான் கொஞ்சம் மாத்தி எழுதிட்டேன் அவ்வளவுதான் எதுவும் நீங்க அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து அவங்க ஏரியா கொடுத்திருக்காங்க p of x இல்லையா அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இது கேன்சல் மீதி வந்து p of x அப்படிங்கிறது இந்த டேர்ம் ஓகேங்களா சோ மீதி அடுத்து வந்து மீசிமா கொடுத்திருக்காங்க x² + y² x/4 x² + y² y² அதெல்லாம் எது கொடுத்தாலும் பயப்பட வேண்டாம் இது இந்த டேர்முக்கு இது நான் போன சம்ல சொன்ன பாருங்களேன் சோ நான் ஈக்குவேஷன் முக்கியம் நான் சொல்லியிருந்தேன் x/4 + x² y² + y/4 இந்த மாதிரி வந்துச்சுனா இதுதான் ஆன்சர் x² + y² + xy x² + y² - xy ஓகேங்களா இந்த மாதிரி ஃபார்முலா இங்க கொடுத்திருக்காங்க அதனால நம்ம என்ன பண்றோம் இதுக்கு பதிலா இதை எழுதிக்கிறோம் ஓகேங்களா மறந்துடாதீங்க இந்த ஈக்குவேஷன் சோ எழுதிட்டோமா x/4 + x² y² + y/4 அதுக்கு பதிலா x² + y² xy அதாவது x² + xy + y² xy - xy + y². சோ ஏன் இதுன்னு சொல்றேன் நான் உங்களுக்கு மீ பேவா வந்து பிரிச்சு உடைச்சு எழுதியாச்சு அதே மீ பேவா அவங்க கொடுத்திருக்காங்க p of x மீசிமா * மீ பேவா சோ p of x = xy + y². சோ இந்த டேர்ம் எல்லாமே என்ன பண்றோம் மீ பேவாவும் மீசிமாவும் ஒட்டுக்கா எழுதிறோம் அடுத்து அவங்க கொடுத்திருக்கிற டேர்ம்ல q of x x/4 + -y4 x² + y² - xy. சோ இதுல வந்து என்ன பண்றோம் இங்க வந்து x² y² இருக்கு சோ இங்க வந்து x² - y² இருக்கு ஓகேவா a + b into a - b கரெக்ட்டா இதுதான் மீ பேவா சோ இதான் மீசிமா வருது அப்போ a + b a - b a க்கு பதிலா x² b க்கு பதிலா y² அப்ப என்ன பண்ணலாம் a² - b/4 அவ்வளவுதான் a² - b². பட் a வந்து என்னது x² ஆ இருக்கிறதுனால அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் வரதுனால x/4 - y/4 வருது இப்போ புரியுதுங்களா இந்த டேர்ம் கேன்சல் ஆகுது அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி உடைச்சு எழுதிருக்கோம் ஓகேவா அவ்வளவுதான் விஷயம் இது கேன்சல் ஆகுது சோ p of x = x² + xy + y². ஓகே இந்த பயிற்சி 3.3 ஓகே ஓவர் சோ பயிற்சி 3.3 இருக்கக்கூடிய எல்லா சம பார்த்தாச்சு நினைக்கிறேன் சோ இதே ஓகேவா நம்ம முன்ன வந்து ப்ளூ இங்க்ல எழுதிருக்கோம் இப்போ கொஞ்சம் பிளாக்ல மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம் ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவு புரியும் நினைக்கிறேன் நான் பேசுறது ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன் வேற ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பார்த்து திருப்பி சரி பண்ணி போட்டுடலாம் ஓகே थैंक यू வெரி மச்